இரத்தங்களின் யுத்தம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பரசுராமன் என்று 3 முறை அழைக்கிறார் நீதிமன்றத்தில் டவாலி. அடுத்தாற்போல் பரசுராமன் மகன் ரங்கராஜன் என்று 3 முறை அழைக்கிறார். மகன் வாதி, தகப்பன் பிரதிவாதி. நீதிமன்றத்திலே ரத்தம் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது. பாச அணுக்களால் ஊறி வளர்ந்த ரத்தம் பகை அணுக்களுக்கு இடம் கொடுத்தது எப்படி? ஆம், சமயங்களில் அது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. தந்தையும் மகனும் மோதிக்கொள்வதும் அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்வதும் விபரீதமான நிகழ்ச்சிகளே. ஆயினும் எப்படியோ இவை நடந்து விடுகின்றன. அன்பையும் பாசத்தையும் வலியுறுத்தும் இந்து மதம் தவிர்க்க முடியாத சில விதிவிலக்குகளையும் சுட்டி காட்டுகிறது. உறவு ரத்தம் பகையாக மாறுவதே விதியின் வலிமை என்கிறது. என்னுடைய ரத்தம் மிகவும் மென்மையானது. உறவினருக்கு சிறிது துன்பம் என்றாலும் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டாலும் கூட பகை உணர்ச்சி எனக்கு வருவதில்லை. சில இடங்களில் உறவினர்கள் மோதிக்கொள்ளும் வேகத்தை பார்க்கும்போது எனக்கு திகைப்பு ஏற்படும். 5 ரூபாய் வித்தியாசத்துக்காக அப்பனும் மகனும் அடிதடியில் கூட இறங்கி விடுகிறார்கள். தகப்பனார் இறந்து கிடக்கிறார். அவரது 5 பிள்ளைகளும் பிணத்தின் பக்கமே போகவில்லை. பெட்டகத்தை உடைத்து பணத்தை பங்கு போட துவங்குகின்றனர். அடிதடி அருவாள் தூக்கும் வரையில் முன்னேறுகிறது. அவர்களது மனைவிமார்கள் உடனே 2வது போர்க்களத்தை துவங்குகிறார்கள். பிணம் 2 நாட்கள் கிடந்து நாற்றம் எடுக்கிறது. இரவு பகலாக பங்காளிகள் சமாதானம் செய்கிறார்கள். கடைசியில் மூத்த பிள்ளை கொல்லி வைப்பதற்கு கூட பணம் கேட்கிறான். இறந்து போனவனுக்காக ஒரு பிள்ளை கூட அழவில்லை. அவன் சம்பாதித்த சொத்தும் கொண்டு வந்த மருமகள்களும் தந்தை மகன் என்ற புனிதமான உறவை எவ்வளவு கேவலப்படுத்திவிட்டன. என் உறவினர் ஒருவர் வீட்டில் நான் கண்ட காட்சி இது. ஒரு தந்தை நன்றாக சம்பாதித்தார். தனது 4 பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார். தனது 2 பிள்ளைகளுக்கும் அழகான பங்களாக்களை கட்டி கொடுத்தார். பெரிய இடத்தில் பெண் எடுத்தார். பிறகு தமக்கென்று கொஞ்சம் செல்வத்தை ஒதுக்கி கொண்டு ஒரு கோயில் விடுதியில் கடைசி காலத்தை கழித்தார். மரண தருவாயில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே மரணமடைந்தார். அவரது சடலத்தை தங்கள் வீட்டில் போட்டு தூக்க ஒரு பிள்ளையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களல்லவா குழந்தைகள். என் வீட்டில் வேலைக்காரன் இறந்து போனாலும் அந்த சடலத்தை கூட அலங்கரித்து என் வீட்டிலிருந்தேதான் தூக்கி அனுப்புவேன். அவனோ தந்தை. வீடு அவன் கட்டி கொடுத்த வீடு. பெற்ற பிள்ளைகள் பிணத்துக்கு கூட இடம் தரவில்லை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்பார்கள். காரணம், பல ரிஷிகள் மனைவியராலும் பிள்ளைகளாலும் ஆனார்கள் என்பதால். ரத்தம் தண்ணீரை விட கனமானது என்பார்கள். என்னுடைய கணக்கில் அது புஷ்பத்தை விட மென்மையானது. என் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டால் என் உடம்பில் இருக்கும் ரத்தம் முழுவதும் தலைக்கு ஏறுகிறது. இரத்த கொதிப்பு அதிகமாகிறது. ஆனால் சிலரது ரத்தம் இரும்பை விட கனமாக இருக்கிறது. இரும்பை போல் அது துருப்பிடித்து போகிறது. உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள். மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி உறவு. அது சரியாக அமைந்தாலும் தவறாக அமைந்தாலும் அதை தேடி எடுத்ததில் மனிதனுக்கு பங்கு இருக்கிறது. ஆனால் பிறப்பிலும் உடன்பிறப்பிலும் மனித அறிவுக்கு வேலையே இல்லை. அது முழுக்க முழுக்க இறைவனுடைய நீதியில் வருவது. பின் ஏனெங்கே பகை வந்து பாசம் சாகிறது? அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் நாம் பகவத்கீதைக்குள்ளேதான் நுழைய வேண்டும். பாரத போரில் உறவுகள் ஒன்றை ஒன்று எதிர்க்க வேண்டி வந்தது. இத்தனைக்கும் சிற்றப்பன் பெரியப்பன் பிள்ளைகள்தான், உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட அல்ல. அதிலும் அர்ஜுனன் மயங்கி விழுகிறான். பாவம், அவன் என்னை போல. பார்த்தனின் சாரதி பரந்தாமன் அவனை தூக்கி நிறுத்துகிறான். தவிர்க்க முடியாத அந்த யுத்தத்திற்கான நியாயங்களை கூறுகிறான். ஒருவன் மனம் முழுக்க முழுக்க கல்லாகிவிட்ட பிறகு அவனை பற்றிய உறவு முறைகளை மறந்துவிட வேண்டும் என்கிறான். ஒரு சகோதரனின் கழுத்தை இன்னொரு சகோதரன் அறுக்க முயன்றால் அதை தடுப்பதற்கு அவன் கையாளுவது வெட்ட வேண்டி வருகிறது.
விருப்பத்திற்கு விரோதமான இந்த விளைவுக்கு விதியை தவிர வேறு எந்த காரணத்தை கூற முடியும்? இது தற்காப்பு என்ற தலைப்பில் அடங்கும். இருவருமே ஒருவர் கழுத்தை ஒருவர் அறுக்க துணிந்துவிட்டால் அந்த கேள்விக்கு இறைவன்தான் பதில் சொல்ல வேண்டும். பிறப்பு நிர்ணயிக்கப்பட்ட போது அதன் நோக்கத்திற்கு ஒரு சட்டத்தையும் அந்த சட்டத்திற்கு சில செஷன்ஸ்களையும் இறைவன் விதித்திருக்கிறான். பூர்வ ஜென்மத்தை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு செஷனை வழங்கியிருக்கிறான். சில பிறப்புகள் பந்த பாசத்தினால் உருகி சாகவும் சில உறவுகள் பகையினால் போரிட்டு சாகவும் அவன் நிர்ணயித்திருக்கிறான். அதை அவன் நிர்ணயித்ததால் தான் அவனே கண்ணன் வடிவில் அதற்கு நியாயத்தை கற்பிக்கிறான். அர்ஜுனா, கொலை செய்வது பாவம் என்றா நீ மயங்குகிறாய்? இல்லை, அப்படிதான். நீ என்ன கொலையே செய்யாதவனா? ஏற்கனவே பல போர்களில் பலரை கொன்றவன் நீ. இங்கே ஏன் மயங்குகிறாய்? எதிரே நிற்பவர்கள் யார் என்று பார்த்ததும் உனக்கு மயக்கம் வருகிறது இல்லையா என்று கேட்கிறான் கண்ணன். பாவம் அர்ஜுனன். சிருஷ்டிகர்த்தா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே மாதிரியான குணத்தை கொடுக்கவில்லை. ஒரு இரத்தத்தை மலராகவும் ஒரு இரத்தத்தை இரும்பாகவும் படைத்தான். இரும்பு எழுந்து நின்றாலும் கூட மலர் துவண்டு விழுகிறது. வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையுமே சில குடும்பங்களில் இப்படி கிராஸ் போட்டு வைத்திருக்கிறான் இறைவன். அந்த கிராஸ் இறைவனாலேயே விழுந்தது என்று கண்டுவிட்டு கொடுக்கும்படி புஷ்பங்களை வேண்டிக் கொள்கிறது இந்து மதம். 2 கைகளையும் தட்டினால்தானே சத்தம் வரும் என்று மென்மையான கையை அது அப்புறப்படுத்துகிறது. வன் செயலில் ஈடுபடும் கை தன் தர்மத்தின் பலனை அனுபவிக்கும் என்று போதிக்கிறது. பின் ஏன் பரமாத்மா அர்ஜுனனை மட்டும் கொலை புரிய தூண்டினான்? ஒரு காடு அழிந்தால்தான் ஒரு வயல் உருவாகும் என்ற நிலை அங்கே இருந்தது. நான் வைத்த மரங்கள், நான் வளர்த்த மரங்கள் என்று பார்த்து பார்த்து மயங்குவதில் பயனில்லை. அவற்றை விட பயனுள்ள தானியங்களுக்காக அவற்றை அழிப்பது முறையே. அங்கே நியாயம் தேவையை பொறுத்தது. அப்படி இன்றியமையாத தேவை வரும்போது இரத்தங்களுக்குள் யுத்தம் வரலாம். நீதிமன்றத்து டவாலியும் 3 முறை கூப்பிடலாம். ஆனால் மிக மிக இன்றியமையாத கட்டங்களை தவிர மற்ற நேரங்களில் மேன்மையான உறவுகள் விட்டு கொடுத்து போவதையே இந்து மதம் வலியுறுத்துகிறது. தகப்பன்தான் இறந்து போய்விட்டானே, தம்பிக்கு என்ன ஆட்சி என்று ராமன் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் யார் கேட்டிருக்க போகிறார்கள்? கைகேயின் கைகளில் விலங்கு மாட்டி பரதனையே பாதுகாப்பாக காட்டுக்கு அனுப்பியிருந்தால் அதுவும் ஒரு கதையாகத்தானே இருந்திருக்கும். அப்படி ஆகியிருந்தால் ஸ்ரீராமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக ஆகியிருக்க மாட்டார். அயோத்தி இன்னொரு பங்களாதேஷ் ஆகியிருக்கும். ராமன் பரதனுக்கு விட்டு கொடுக்க, பரதன் ராமனுக்கு விட்டு கொடுக்க, விட்டு கொடுப்பதிலேயே ஒரு நாகரிக சம்பிரதாயத்தை உருவாக்கியது ராமாயணம். ஒரு நாற்காலி இருக்கும் இடத்தில் 2 பேர் நின்று கொண்டிருந்தால் ஒருவரை பார்த்து ஒருவர் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்வது நாகரிகமா? ஒருவரை பிடித்து தள்ளிவிட்டு தான் போய் உட்காருவது நாகரிகமா? விட்டு கொடுப்பது தவறில்லை. அது யுத்தத்தை தடுக்கிறது, இரத்தத்தை காப்பாற்றுகிறது. இதில் நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான். இறைவா, இனிமேலாவது தொட்டு கொடுக்கும் உறவுகளை தராதே, விட்டு கொடுக்கும் உறவுகளையே உலகத்துக்கு கொடு. இவ்வாறு இரத்தங்களின் யுத்தம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது I am C. இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.